நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம். அதாவது சூரியன் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது 3 கிரகங்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டோம். செவ்வாய் ஆட்சி அடைகிறார், சூரியனோ உச்ச நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார். அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு பார்க்குறோம். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் துலாமில் ஆட்சி. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார். நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்ர நிலையை என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும்? பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல, நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது, தடையாகவே இருக்குது, நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு, என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே, எல்லா மாநிலத்திலையுமே, எல்லா ஊர்கள்லையுமே ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன். அப்படியே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில். இங்கிட்டேருந்து ஒருத்தர் சொல்லுவார், அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் போய் கிடைக்கும். அப்போ இந்த 2 மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள். சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் 2 பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேயர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? மிதுன ராசி தன்னுடைய கற்பனை ஆற்றல்களை அதிகமாக வைத்துக்கொண்டு அதனை எவ்வாறு செயல்படுத்தலாம், எப்படி செயல்படுத்தினால் எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்ற கற்பனை சிந்தனையுடன் வாழக்கூடிய அன்பார்ந்த நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் யார் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்னா 3ஆம் இடத்ததிபதியுடன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக நீங்கள் பக்காவாக ஒவ்வொரு விஷயம் இன்றைக்கி காலையில் எந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசித்துக்கோங்க, இன்றைக்கி இந்த நபரை பார்க்கணும், இன்றைக்கி இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்காவாக ஒரு சாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதாவது பிளான் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன விஷயம் செய்யணும்னு இருக்கீங்களோ அது முதல் நாள் நைட்டே நீங்கள் அல்லது முதல் நாளுக்கு முன்னாடியே, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட, நாளைக்கு இன்னும் வேலை பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இன்னும் வருமானம் வாங்கணும், இன்னும் லாபம் பெறணும் அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக பிளான் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இங்கே லக்னாதிபதி போய் 6ல் உட்காந்துருக்கார். அவர் யார் கூட உட்காந்துருக்காரு? முயற்சி ஸ்தான அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே எழுத்தின் மூலமாக இருக்க வேண்டும். ஐயா எனக்கு எழுத தெரியாது, என்ன செய்வது? அப்போ ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் இருக்குது, இல்லை உங்களுடைய உறவில் யாராவது முக்கியமான நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், 9 மணிக்கு நான் இவரை பார்க்க போகணும், நாளைக்கு இந்த நபரை பார்க்கணும், ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற நம்மளுடைய உமனாக இருந்தால் உறுதியாக பக்கா பிளான் போட்டுக்கோங்க. தொழிலில் உங்களை அடிச்சுக்கிற ஒரு ஆள் முடியாது. நீங்கள் தான் வெற்றியாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பக்காவான பிளான் நடக்கும். உறுதியாக வெற்றி பெறுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை போட தடை வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். இது போடுறதுக்கு பல தடை பண்ணுவாங்க. பல பேர் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன, உங்களுக்கே வந்து என்ன ஆகுனா, இதெல்லாம் உண்மையா, இது சொன்னால் செஞ்சால் உண்மையிலே நம்ம செஞ்சுருவோமா, இது எழுதுனாப்பில் நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சாப்புல நம்ம கரெக்டாக நடந்து நன்மை ஆயிருமா அப்படிலாம் கேள்வியெலாம் உங்களுக்கு உதயமாகும். ஏன்னா இங்கே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மற்றும் காது செவி, அதாவது வார்த்தைகள் மூலமாக கேட்குறது, ஒளி மூலமாக கேட்குறது, எழுத்துக்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ணுறது, இந்த விஷயங்களுக்குரிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடையை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அந்த தடையை மீறி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்குது. சான்ஸே இல்லை. இந்த மாதம்தான் உங்களுக்கு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு வெற்றி பாதை உங்களை தேடி வந்து கொடுக்கும். சாதாரணமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் வரும் உங்கள் காதுக்கு, அந்த விஷயத்தில் போய் நீங்கள் செயல்படுவீங்க, போய் பார்ப்பீங்க, செய்வீங்க, அது உங்களை எங்கேயோ போய் நிப்பாட்டிடும், வேறு லெவலில் கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான தன்மைகளை, மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறது. மேலும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பதிவுகள் பதியுன்னு நினைக்கிறீங்க, பத்திரம் பதியுன்னு நினைக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப் டீல் போன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா வெற்றிகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தில் நிதிநிலைகள் சூப்பராக இருக்க போது இந்த மாதம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி பிரச்சனை வரும். ஸோ ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதேபோல் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை உடனே கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னா அதை முடிஞ்சளவு நாளைக்கு தள்ளி வைங்க. 85% ஒரு நாள் பிளான், மறுநாள் ப்ராசஸ். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முனீஸ்வரர் பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன்.